which one of the following device based on an heating effect of electric current? நான் சொன்ன பாத்தீங்களா heating effect ஒரு கான்செப்ட். இது நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி. இங்க பாருங்க, இன்கேண்டசன் லேம்பு ஒளிரும் விளக்கு. அடுத்து எலக்ட்ரிக் கீசர். எலக்ட்ரிக் கீசர்னா ஒண்ணு கிடையாது, தண்ணியை சூடு பண்றது தான் வந்து எலக்ட்ரிக் கீசர். அடுத்து எலக்ட்ரிக் ஜெனரேட்டர். நம்மளுக்கு தெரியும் ஜெனரேட்டர் எந்த பிரின்சிபல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனான ஃபாரடே லாவை வந்து யூஸ் பண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜெனரேட்டர் வந்து ஒர்க் ஆகும். அதனால அவன் கேட்ட கேள்வி ஹீட்டிங் எஃபெக்ட் கேட்டிருக்கான். இது வராது, 1 2 தான் வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஆப்ஷன் சி தான் வரும். இது என்னன்னா அந்த ஹீட்டிங் எஃபெக்டை ப்ராப்பரா லேர்ன் பண்ணிருக்கணும். இங்க பாருங்க, ஹீட்டிங் எஃபெக்ட்டுக்கான டிவைஸ் இந்த அயனு, எலக்ட்ரிக் டோஸ்டர், எலக்ட்ரிக் ஓவன், எலக்ட்ரிக் ஹீட்டர், கீசர், இது எல்லாமே என்னன்னா இந்த ஹீட்டிங் எஃபெக்டை பேஸா வச்சு தான் என்னன்னா அப்ளிகேஷனா இருந்திருக்கும். இது வந்து என்னன்னா இதோட தான். அந்த ஆல்சோ பாருங்களேன், ஃபிலமெண்ட் பல்ப், அதாவது அந்த இன்கேண்டசன் லேம்புன்னு சொன்னோமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதோட தான் ஹீட்டிங் எஃபெக்டோட வந்து அப்ளிகேஷன் தான். ஏன்னா ஹீட் ஆகும்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதாவது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த பல்ப்ல நம்ம வந்து ஃபிலாமெண்ட், அதாவது இந்த மின் நிலையை நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், டங்ஸ்டன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன் டங்ஸ்டன்னா டங்ஸ்டனோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3410 டிகிரி செல்சியஸ். இந்த அளவு டிகிரி செல்சியஸ் வரும்போது என்ன ஆகுனா அது வந்து மெல்ட் ஆகும். அப்ப என்ன கரண்ட் வர 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதை கன்வெர்ட் பண்ணும், அந்த ஹீட் என்ன ஆகும்னா லைட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். அதனாலதான் அந்த பல்ப் எல்லாம் தொடும் போது என்ன பயங்கர ஹீட்டா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அந்த ஹீட்டை வந்து அது ஜெனரேட் பண்றது.